ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு அல்வா ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த அல்வா வந்து பார்த்திங்கன்னா வாயில் வச்சோடனே கரையும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் செய்ய போகிறோம், வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கு தேவைப்பட்ட முதல் பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரவை தான். ரவையை வந்து நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு ரவை எடுத்து இதை ஊற வச்சுருக்கேன். 200 கிராம் அப்படிங்கிறது 2 டம்ளர் இல்லாட்டி 2 கப் எப்படி வேணால் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ 2 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் நம்ம இந்த ரவையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வாஷ்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே அதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடணும். ஒரு 2 இல்லை 3 மணி நேரம் நல்லா வந்து இது ஊற விட்டுருங்க. இது நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு வந்து இதுலேருந்து ரவை பால் கிடைக்கும். ஸோ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த மாதிரி புழிஞ்சு நான் வந்து இதில் வந்து பால் வந்து நம்ம புளிய நம்மளுக்கு பால் வரும். இது வந்து நல்லா புளியணும். நம்ம வந்து ரவை ஊற வைக்கும் போதே ரவை வந்து நனையிற அளவுக்கு நல்லா முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா பால் கிடைக்கும். இப்போ ஊறின பிறகு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி பால் புளியாதீங்க. நீங்கள் ஊற வைக்க வேண்டிய டைம்லேயே தண்ணி சேர்த்திருப்பீங்களா, அந்த தண்ணியை போதும். அதுக்கு மேலே தண்ணி சேர்த்தாமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிணைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரவையோட பால் கிடைக்கும். இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதான். இதை வடிகட்டி எடுத்தால் தான் நம்மளால் வந்து அல்வா வந்து செய்ய முடியும். ஸோ ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. இதுக்கு வந்து ரவை மட்டும் வீட்டில் இருந்தால் போதும். நீங்கள் வந்து இந்த பாலை மெஷர் பண்ண பிறகு எவ்வளோ எம்எல் வருது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சுகரோடைய லெவல் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நீங்கள் வடிகட்டுங்க. ஏன்னா ரவை வந்து குட்டி குட்டியாக இருக்கிறனால பாலோட போய் மிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வடிகட்டும் போது உங்களுக்கு பால் கூட போய் ரவை வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 400 எம்எல் அளவுக்கு பால் வந்திருக்கு. ஸோ நீங்கள் மெஷர் பண்ணால் தான் உங்களுக்கு சர்க்கரை வந்து நம்ம எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ரவை வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இப்போ 400 எம்எல் அளவுக்கு இருக்குது, நான் மெஷர் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கெராமலைஸ் பண்ணிடலாம். கெராமலைஸ்னால் இந்த அல்வாவுடைய கலர் வந்து கெராமலைஸ் பண்ணால் தான் கிடைக்கும். இதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். 3 ஸ்பூன் சர்க்கரை போதும். கெராமலைஸ் பண்ணும்போது நம்ம கம்மியான அளவில் சர்க்கரை சேர்த்தணும். அப்போ தான் உங்களுக்கு கெராமலைஸ் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக வேலை முடியும். இப்போ 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா வந்து கரையிட்டும். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சு கொதிக்கணும். இப்போ நம்ம கரையிற வரைக்கும் அடுப்பு ஸ்பீடாக வச்சுக்கலாம். அப்புறம் சர்க்கரை கரைய ஆரம்பிக்கும் போது நம்ம லைட்டாக ஸ்லோ பண்ணிக்க வேண்டியதான். கெராமலைஸ் பண்ணாதான் அல்வாக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் சூப்பராக வரும். ஸோ கெராமலைஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்டெப் வந்து கம்பல்சரி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நம்ம கலர்னால் இந்த மாதிரி நுரைச்சி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது, லைட்டாக தேன் கலர் போல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கெராமலைஸ்லேயும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் டெசிஷன். சில பேத்துக்கு ரொம்ப லைட் கலர் பிடிக்கும், சில பேத்துக்கு ரொம்ப டார்க்காக இருந்தால் பிடிக்கும். ஸோ அது வந்து நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கெராமலைஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், முதலைக்கு இப்போ நல்லாவே கெராமலைஸ் இருக்குது. இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு போதுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னுமே கொஞ்சம் நல்லா டார்க் கலர் வர வரைக்குமே கெராமலைஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இருக்கும் பார்க்குறக்கு கலர். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணி இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இன்னொரு பேன் எடுத்து நம்ம ஏற்கனவே வந்து மெஷர் பண்ணி வச்சுருந்தோம்ல ரவா பால், அது இதில் சேர்த்திக்கோங்க. இதை சேர்த்து இது லைட்டாக வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ நீங்கள் பால் சேர்த்தும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்திக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மேலே பூரா தண்ணி இருக்கும், அடியில் பூரா பால் வந்து சேர்ந்துருக்கும். ஸோ நம்ம கலந்து ஊற்றணும். இப்போ இது வந்து லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு இதில் நம்ம சர்க்கரை சேர்த்த போகிறோம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப் சர்க்கரை வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு. இதுக்கு மேலே ஜாஸ்தி போட வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்வீட் சேர்த்திக்கலாம் அதிகமாக. நான் வந்து பவுடர் சுகர்லாம் ஆட் பண்ணல, நார்மலாக சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 கப்பு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். ஆனால் 1/2 கப் சர்க்கரையை நீங்கள் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு 1 கப் ஆயிரும். ஸோ உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம கெராமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம தண்ணியாக இருக்குது, இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து திக்காகணும். கெராமலைஸ் பண்ண பிறகே நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரவா அல்வாங்கிறனால உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு வந்து இது வெந்துடும். இது வந்து இப்போ நல்லா வேகட்டும். இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஸ்லைட்டாக வந்து திக்காக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சைடு எல்லாத்துலேயும் வந்து நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இது வந்து தண்ணி நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய 400 எம்எல் அளவுக்கு நம்ம சேர்த்திருந்தோம். அது வந்து கொஞ்சம் நல்லா ரெடியூஸ் ஆகி கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக ஆரம்பிக்குது அப்படின்னா அப்போ நம்ம நெய் சேர்த்தினா போதும். இப்போ திக்காக ஆரம்பிச்சிருக்கு, அதனால வந்து நான் நெய் சேர்த்திருக்கேன். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இதுக்கு கரெக்டாக 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து தாராளமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும்.
இப்போ நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் நெய் சேர்க்கும் போது தான் உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து திக்காகிறது வந்து ரொம்பவே வந்து லேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இப்போ நெய் சேர்த்த உங்களுக்கு நல்லா வந்து இது அப்சர்வ் ஆகி நல்லா சுருண்டு வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா. இந்த அல்வாவுக்கு வந்து நம்ம முந்திரி வந்து நெய்யில் போட்டு பொரிச்செல்லாம் சேர்த்தக்கூடாது. முந்திரி அப்படியே வந்து முழுசாக தான் சேர்த்தணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ரவை, சர்க்கரை இது 2 வீட்டில் இருந்தால் போதும், டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல்ல விட இப்போ நல்லா திக்காக இருக்கிறது தெரியும். நான் கரெக்டாக 3 ஸ்பூன் தான் நெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு மேலே நான் நெய் ஊற்றலை. நான் 3 ஸ்பூன் நெய் நம்ம நெய் ஊற்ற உங்களுக்கு அந்த ரவை வந்து அந்த நெய்யை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிடும். இப்போ பார்த்திங்களா நல்லா திக்காக இருக்குது. இன்னி கூட நல்லா நம்ம இப்போ பேனில் ஒட்டாமல் தான் வருது. ஆனாலும் கூட இன்னி பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும்ல. இப்போ நான் ரொம்ப திக்காக இருக்குது. இப்போது இதில் வந்து நம்ம முந்திரி சேர்த்திக்கலாம். நான் ஒரு 6-7 முந்திரி சேர்த்துறேன். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி வேணுமோ அதை சேர்த்திக்கலாம். இது வந்து முந்திரி வந்து நம்ம பொரிக்காமல் தான் சேர்த்தணும். இப்படி சேர்த்துனா தான் இந்த அல்வாக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முந்திரி சேர்த்திட்டு இப்போ வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் நம்ம வச்சா போதும். ஏன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்மளுக்கு பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். ஸோ அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்களா ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சுத்தமாக பேனில் ஒட்டாமல் வந்துடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா சூடாக ஹாட்டாக சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஸோ கட்டாயமாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.